الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் நாம் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையை தொடரிலே அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் 182 ஆயத்துகளை கடந்து 183 187வது ஆயத்துகள் வரை பார்க்க இருக்கிறோம். 183 187 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய ஆரம்பமாக தொடர்புகள் சம்பந்தமாக, அகராதி பொருள் சம்பந்தமாகவும், அதற்கு பிறகு சில விளக்கங்களையும் பார்த்தோம். அந்த தொடரிலே இப்பொழுது இது பாடத்தினுடைய எண்ணிக்கை 252 252. இதை நாம் பார்க்கக்கூடிய ஆயத்து என்று எடுத்துக்கொண்டால் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று ஆரம்பிக்கக்கூடிய 155வது ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆயத்துள்ள விஷயங்களை, இது சம்பந்தமாக கிதாபுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். சரி, இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இந்த பாடம் விளக்கம் சம்பந்தமாக, தஃப்சீர் சம்பந்தமாகத்தான் வருகிறது. அப்ப இதுல நம்ம இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா, இஸ்லாம் இலகுவான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம். இலகு நிறைந்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். ரொம்ப இலகுவானது, கஷ்டம் கிடையாது, சிரமம் கிடையாது. அப்போ இலகுவான ஒரு தீனு யுஸ்ருன். என்னன்னு சொன்னா, தீனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தீனுடைய கட்டளைகளும் சரி, தீனுடைய மார்க்கத்துடைய விஷயங்களும் சரி, எந்த அளவுக்கு முடியுமோ மனிதனுக்கு எளிமையாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹு தாலா எந்த விஷயத்தையும் சுமத்துவது கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அவனுடைய தகுதிக்கு, அவனுடைய ஆற்றலுக்கு ஏற்பதான் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான். அதை தவிர அதைக்கு மீறி அல்லாஹ் யாரையும் என்ன செய்யறதில்லை, அவர்களுக்கு தொல்லையோ அல்லது கஷ்டமோ சிரமமோ கொடுப்பது கிடையாது. இதைத்தான் அல்லாஹும் குர்ஆன்ல சில இடங்களில் சொல்லியிருக்கிறான். அதுக்கு மேல நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அப்போ ஒருத்தருக்கு அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை விதித்திருக்கின்றான்னு சொன்னா, அதற்குரிய எல்லா தகுதியும் மனிதனிடம் இருக்கிறது. எனவேதான் அதை அவன் கொடுத்திருக்கிறான். இல்லை என்றால் அவன் கொடுக்க மாட்டான். இப்போ அல்லாஹு தாலா மனிதனுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகள் அனைத்தும் பாருங்க. 5 நேர தொழுகை, 5 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான். அந்த 5 நேர தொழுகை தொழுவது ஒவ்வொருத்தர் மீது கட்டாயம், சரி. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு நிபந்தனை என்ன? அவங்க என்ன செய்யணும்? பாலிகா இருக்கணும், அந்த வயதை அடைந்திருக்கணும். அப்போ அதுக்கு கீழே உள்ளவங்கள அல்லாஹ் நிர்பந்தப்படுத்தலை. அதே மாதிரி பைத்தியமாக இருக்கிறார், அவரை அல்லாஹ் நிர்பந்தப்படுத்தலை. தூக்கத்தில் இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், ஒருத்தர் நின்று தொழுவது கட்டாயம், நின்று தொழ முடியலை, அவருக்கு உடல் சரியில்லை, உட்கார்ந்து தான் தொழ முடியுது. அப்போ அங்கே என்ன செய்யலை? இஸ்லாம் அவரை நிர்பந்தப்படுத்தலை. அப்போ அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதை தெரிந்து கொள்ளுது. இந்த அளவுக்குன்னா அடுக்கடுக்காக அடுத்தடுத்து எந்த அளவுக்கு அவருக்கு முடியலையோ அடுத்த கட்டத்திற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது, அவருக்கு அதற்குரிய நிலையை ஒதுக்குகிறது. தண்ணீர் இல்லை, தண்ணீரை ஒதுக்கு செய்தால் தொழ முடியும், குளிச்சாதான் தொழ முடியுங்கிற நிலை. ஆனால் சில இடங்களில் தயமத்தை அவருக்கு ஏன்னா அதனுடைய நிலை அவருக்கு அது அந்த தோதுவான அந்த நிலைக்கு ஏற்ப, அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அவனை சிரமப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையிலே இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் விலகுவை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி ஹாயிதாவான பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யல முடியலை, அவங்களுக்கு தொழக்கூடாது, ஹராம். அப்போ அதை என்ன செய்யுது? கலா செய்யறத கூட சொல்லலை. ஏன்னா எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. அப்போ அந்த சிரமத்தை கூட வைக்கல. தொழுகையில கலா இல்லாமல் கிடையாது, ஆனால் அந்த கலா கூட அவங்களுக்கு கிடையாது. ஏன்? அந்த நிலைகளை பொறுத்து. இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? நோன்புடைய விஷயம் எடுத்துக்கொண்டாலும் அதே போல் தான், நோன்புடைய விஷயத்திலையும் அதே போல் தான். முடியலை, சஃபரு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும். ஜக்காத்துடைய விஷயம் இல்லாத ஒருத்தனுக்கு எல்லாம் என்ன செய்யல, கடமையாக்கலை. நீ இவ்வளோ கொடுத்து தான் ஆகணும்னு. இவ்வளோ இருந்தால் கொடுங்கிறான். அது இல்லைன்னு சொன்னால் ஜக்காத்தை கடமையாகாது.
ஹஜ்ஜுடைய கடமை முக்கியமான கடமை தான். ஆனால் யார் மீது கடமையாக்கி இருக்கிறான்? அந்த விஷயத்தை கூட அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கொஞ்சம் கூட என்ன செய்திடக்கூடாது, மார்க்கத்தில் சிரமம் மக்களுக்கு வந்துடக்கூடாது என்ற விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பைனா இதை அவங்க இதை அதாவது ரெண்டு விஷயத்துக்கு மத்தியிலே இஷ்டம் கொடுக்கப்பட்டால், இதா ஹுயிர பைனல் அம்ரைன் இஃப்தார ஐசரஹுமா, ரெண்டு ரொம்ப லேஸ் எதுவோ அதைத்தான் தேர்ந்தெடுப்பார். இந்த விஷயத்திலே சரி, ஒரு மனிதர் ஹஜ்ஜை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நபிட்ட கேட்குறாரு, யாரை சொல்லலாம், வருஷம் வருஷமா? நான் ஆமான்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் வருஷம் வருஷம் ஆயிரும், சிரமமாயிரும், போதும் என்று உட்கார சொல்றாங்க. லவ்லா நஷுக்க அலா உம்மத்தி அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக் ஃபீ குல்லி ஸலா. அப்போ நான் என்னது சிரமம் இல்லைன்னு சொன்னான், உம்மத்துக்கு கஷ்டமாக ஆகாது என்று இருக்குமே என்றால் நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக் செய்ய சொல்லி ஏவிருப்பேன். சாதாரண ஒரு சுன்னத், முக்கியமான சுன்னத். ஆனால் அமல் சின்ன அமல் தான், செய்வது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதில் கூட அவங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுனால நபி என்ன செஞ்சுருக்காங்க, அதை அதனுடைய சுன்னத்துடைய அந்த தர்ஜாலா வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாம் இலகுவை கற்றுக் கொடுக்கிறது, இலகுவான முறையிலே இருக்க சொல்லுகிறது, கஷ்டத்தை யாருக்கும் விரும்புவது கிடையாது. அப்படிப்பட்ட இலகுவான மார்க்கத்தை பின்பற்றுவது மிகவும் எளிமையானது, அதில் எந்த சிரமமும் சங்கடமும் கிடையாது. இதை நாம் விளங்கி கொண்டு இந்த தீனை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாம சொல்லிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், கிதாபுடைய ஆசிரியர் இந்த ஆயத்துகள் சம்பந்தமாக எவ்வாறு விளக்கங்கள் கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இப்போ மேலே உள்ள ஆயத்துகளில் நோன்பு கடமையாக்கப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டு, அதிலே அவர்களுக்கு முடியாதவர்கள், பிரயாணத்திலே நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அதை வேறு நாட்களில் பிடித்து கொள்ளலாம் என்பதாகவும், பிடிப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள், ஆற்றல் இழந்தவர்கள் அதற்கு பகரமாக ஃபிதியாவை கொடுக்கலாம் என்பதையும், அவ்வாறு கொடுப்பதில் கூட அதிகரித்து கொடுத்தால் அது சிறந்தது என்பதாகவும், ஆனால் கொடுப்பதை விட நோன்பு பிடிப்பதுதான் மிக மிக சிறப்பானது என்ற விஷயத்தையும் சென்ற ஆயத்துகளில் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து சும்ம பையன தஆலா வக்த சியாம், மேல நோன்பு கடமை என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான். அதற்கு பிறகு அந்த கடமையிலிருந்து யாருக்கு விடிவு இருக்கிறது, யாருக்கு கொஞ்சம் தங்கடத்தினால் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது என்பதையும் சொல்லிட்டான். அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னதுக்கு பிறகு சும்ம பையன தஆலா, பிறகு அல்லாஹு தஆலா விலக்கி கூறுகிறான், வக்த சியாம், நோன்பினுடைய நேரத்தை விலக்கி கூறுகிறான். அல்லாஹு தஆலா எல்லா மாசங்களை விட எந்த மாசத்தை, ரமதானுடைய மாசத்தை ரொம்ப சிறப்புப்படுத்தி கூறுகிறான். இப்போ எல்லாத்துக்கும் மத்தியில் அதில் குரானை இறக்குறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாசமாக்கி வச்சிருக்கான், அதை குறிப்பாக்கியிருக்கான். அதில் இப்போ ஹதீஸ் வருது, அதில் என்னன்னு சொன்னால் அதில் தான் அல்லாத்துல எல்லா நபிமார்கள் மீதும் குரானை இறக்கி வைத்தான் என்பதாக வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தௌராத்துடைய வேதம், இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சுஹஃபுகள் ரமதானுடைய முதலாவது இரவில் இறக்கப்பட்டது. தௌராத் ரமதானுடைய சில நாட்கள் கழிந்ததற்கு பிறகு இறக்கப்பட்டது, அதாவது 6 நாள் கழிந்ததற்கு பிறகு இறக்கப்பட்டது. இஞ்சிலுடைய வேதம் ரமதானுடைய 13 நாள் கழிந்ததற்கு பிறகு, 13ஆம் நாள் இரவிலே 13 நாட்கள் கடந்ததற்கு பிறகு இறக்கப்பட்டது. குர்ஆன் ரமதானுடைய 14 இரவுகள் கழிந்ததற்கு பின்பாக இறக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜபூருடைய வேதம் இருக்கிறதே 12 இரவுகள் கழிந்ததற்கு பிறகு, ரமதானுடைய 12 இரவுகள் கழிந்ததற்கு பிறகு இறக்கப்பட்டுள்ளது என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இருந்தாலும் இஞ்சிலுடைய விஷயத்துல எவ்வாறு இங்கு 13 நாட்கள் என்பதாக வருகிறதோ, சில ரிவாயத்துல 18 நாட்கள் என்பதாக வருகிறது. சரி, அப்ப அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாசம் அல்லது எப்படிப்பட்டது, உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே குர்ஆன் இறக்கப்பட்டது, ஹுதன் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழிக்காகவும், மக்களுக்கு நேர்வழியாகவும், வ பையினாத்தி மினல் ஹுதா, இன்னும் அத்தாட்சியாகும், மினல் ஹுதா நேர்வழிக்கும், இன்னும் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து அறியக்கூடிய ஒரு அத்தாட்சியாகவும் எனது இந்த குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது. அதாவது வல் ஐயாமுல் மாதூதாத், இந்த குறிப்பிடப்பட்ட அந்த நாட்கள் ரமதானுடைய நாட்களுக்கு சொல்லப்படுது.
அல்லதி எப்படிப்பட்டது? ஃபுரிலத் ஃபுரிலத் ஹா அலைக்கும், உங்கள் மீது அந்த நாட்களிலே கடமையாக்கப்பட்டது. இந்த ஹாங்கிறது அந்த நாட்கள், ஃபுரிலத் ஹா அதிலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அலைக்கும் உங்கள் மீது, ஐயுஹல் முஃமினூன் மூமின்களே, ஹிய ஷஹரு ரமதான். அப்போ அது என்ன மாதம் கடமையாக்கப்பட்ட அந்த மாதம்? என்ன மாதம் அப்படின்னு சொன்னா ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். சரி, இப்போ ரமலானுடைய மாதம் தான் என்னது? இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப அதோட பாருங்க, அல்லதி, சரி, அல்லதி இப்ததஅ ஃபீஹி நுசூலுல் குர்ஆன். அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஷஹ்ரு ரமலானுங்கிறது அதுல தான் ஆரம்பமானது. ஃபீஹி அதிலே ஆரம்பித்தது. நுசூலுல் குர்ஆன், குர்ஆன் இறங்குவது ஆரம்பமானது. ஹால கவுனிஹி, அது ஆகியிருப்பதுடன், இந்த குர்ஆனுடைய ஆகுதல் என்பது இருக்கக்கூடிய நிலையிலே, குர்ஆனுடைய நிலை ஆகியிருக்கக்கூடியதுல எப்படி? ஹிதாயத்தல் லின்னாஸ், மக்களுக்கு நெருவழி காட்டக்கூடிய அந்த ஒரு கோணத்தில், அந்த அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த ஹால கவுனினா அது ஆகியிருக்கும் நிலையில், மக்களுக்கு ஹிதாயத்தாக அந்த குர்ஆன் ஆகியிருக்கும் நிலையிலே அந்த குர்ஆனுடைய இறங்குதல் என்பது அந்த மாதத்திலே, ஃபீஹினா அந்த ரமலானுடைய மாதத்திலே இறக்கப்பட்ட ஆரம்பமானது. ரமலானுடைய மாதம் தான் என்னது? ஆரம்பமானது. சரி, அப்போ இந்த இடத்துல இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லும்போது, அதாவது சொல்றாங்களே ஹிதாயத்துல் இன்னாஸ், சரி மக்களுக்கு நேர்வழிக்காக, லிமா ஃபீஹி எந்த ஒன்று அதில் இருக்கிறதோ, மின் இர்ஷாதின் வழிகாட்டுதல்கள், இர்ஷாதுனா வழிகாட்டுதல், ஒ அஜாசின் இன்னும் அற்புதங்கள், ஒ ஆயாத்தின் வாலிஹாத்தின் அதாவது தெளிவான அத்தாட்சிகள், துஃபர்ரிகு பைனல் ஹக்கி வல் பாத்திலி, பாத்திலையும் அசத்தியத்தையும் சத்தியத்திற்கும் மத்தியில், அசத்தியம் என்னும் சத்தியத்திற்கு மத்தியிலே பிரித்து காட்டக்கூடிய தெல்ல தெளிவான அத்தாட்சிகளும், இன்னும் பல அற்புதங்களும், இன்னும் வழிகாட்டுதல்களும், வழிகாட்டுதலிலிருந்தும் எந்த ஒன்று குர்ஆனிலே ஆகியிருக்கிறதோ அது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, அதனுடைய நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அந்த குர்ஆன் ஆகியிருக்கும் நிலையில் குர்ஆனுடைய இறங்குதல் என்பது அந்த மாதத்தில் ஆரம்பமானது. அப்ப அதுல அனைத்து விஷயங்களோடையும் குர்ஆன் அப்படி ஹிதாயத்து காட்டக்கூடிய நிலையில், குர்ஆன் ஹிதாயத்து காட்டக்கூடியதுதான் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனுடைய நிலையோட குர்ஆன் என்ன செய்யப்பட்டிருக்கு? ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இது வந்து ஃபுல்லா லைலத்துல் கத்ர்ல இறங்குச்சா, இல்லை மக்களுக்கு தேவையான முறைப்படி இறங்குச்சா? இப்போ சமா உலகத்துடைய முதல் வானத்தில் இறங்கிடுச்சு, அங்கிருந்து மக்களுக்கு தேவையானதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இறக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுது. சரி, அப்போ இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுச்சு. அப்போ இருக்கக்கூடிய அத்தாட்சிகள், அதனுடைய விஷயங்கள் எல்லாமே என்னது? மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லா விதமான அத்தாட்சிகள் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் தெளிவான அத்தாட்சிகளாக இருக்குது. சரி, அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லும்போது சொல்லுவாங்க ஷஹ்ரு ரமலான் அப்படின்னு சொல்லி, பொதுவாக ரமலான் சொல்லாம அதை வந்து என்னது ஷஹ்ரு ரமலான் சொல்றது ஒரு சிறப்புக்குரியதாக, ஒரு ஒழுக்கத்திற்குரிய விஷயமாக இருக்கு, ஒழுக்கத்திற்குரிய விஷயமாக இருக்கு. ஆனா வந்து என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சாம ரமலான ஈமான வஹ்திசாபன் என்பதாக சொல்லி இருக்கிறாங்க. அதனால அதுல எந்தவித தவறும் கிடையாது என்பதாக சொல்றாங்க. அப்ப அதனால இந்த அல்லாஹு தாலா இந்த ஆயத்துல நமக்கு தெளிவாக விளக்கிட்டான். எதை விளக்குறான்? ரமலானுடைய மாதத்துடைய அந்த சிறப்பை தெளிவாக விளக்குகிறான். ஏன்னா அதனுடைய சிறப்பு என்னங்கிறத சொல்றான். சரி, இப்போ ரமலான் ஒரு ரிவாயத், ரமலானுங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர்களிலிருந்து ஒரு பெயர் என்பதாகவும் சொல்லப்படுது. நான் சில ரமலானுடைய அர்த்தத்தை சொன்னோம், அது சுட்டரிக்கக்கூடியதுனால அதுக்கு அந்த பெயரே வைக்கப்பட்டு விட்டது. அதுல அந்த பெயரே என்ன செய்ய வைக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ இந்த குர்ஆன்ல வந்து என்னதெல்லாம் இருக்கு? குர்ஆன் சொல்லி சொல்லப்படுது என்ன?
அதில் வந்து குர்ஆனன், ஏன்னா அதில் வந்து என்னெல்லாம் ஒன்று சேர்க்கறது, குர்ஆனில் எதெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குன்னு சொன்னால் சூறாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு, ஆயத்துகள் இருக்கு, அது மாதிரி எழுத்துக்கள் ஹரஃபுகள் இருக்கு, அது இல்லாமல் அதில் பல சரிதைகள், அதே மாதிரி ஏவல்கள், விலக்கல்கள், அதே மாதிரி வாக்குறுதிகள், எச்சரிக்கைகள், இவைகள் அனைத்தும் அதில் அடங்கி இருக்கிறது. அதனால் அதை குர்ஆன் என்பதாக சொல்லப்படுது. அதில் குர்ஆன் என்று சொல்வதற்குரிய ஒரு காரணங்களில் உள்ளதாக இருக்கு. இவை எல்லாமே அதில் ஒட்டுமொத்தமாக அடங்கி இருக்கிறதுனால அதுக்கு குர்ஆன் என்பதாகவும் சொல்லப்படுது. சரி, இப்போ ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியன்னு சொல்லிட்டோம். மக்களுக்கு வழிகேட்டில் இருந்து அவங்கள நேர்வழியின் பக்கம் இழுத்து வரக்கூடியது. அதே மாதிரி தெளிவான அத்தாட்சிகள் மூலம் அவங்களுக்கு என்ன செய்யுது, வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. சரி, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர பல் யசுமுஹு, யார் அடைகிறாரோ மின்கும் உங்களிலிருந்து அஷஹர் அந்த மாதத்தை, பல் யசுமுஹு அதாவது அதை பெறுகிறார்னு அர்த்தம். அப்போ அந்த மாதத்தில் ஹாதிராக இருக்கிறாரோ பல் யசுமுஹு அவர் நோன்பு நோற்கட்டும், அதிலே நோன்பு நோற்கட்டும் என்பதாக சொல்லப்படுது. சரி, அப்போ நோன்பு நோக்கட்டும்னா என்ன, மன் ஹதர மின்கும் ஷஹர ஃபல் யசுமுஹு, யார் உங்களிலிருந்து அந்த மாதத்தில் ஹாதிராக இருக்கிறீர்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும். அப்போ அந்த மாசத்துல இருந்தீங்கன்னு சொன்னா நோன்பு நோக்கிறது சுன்னத்தா, அதான் நோன்பு நோக்கிறது ஃபரதாக இருக்கு. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, யாரு ரமதானுடைய மாதத்தை அடைகிறீங்களோ அவங்க என்ன செய்யுங்க, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். சரி, ஒமன் கான மரீதன், நபி அந்த மாதம் நோன்பு வச்சாங்கிறதே தெரியுது. பல இடங்களில் வச்சுருக்காங்க, சில இடங்கள் என்னது அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போகும்போது, போருக்காக போகும்போது அங்கே அனுமதி கொடுத்ததையும் நம்ம பார்க்குறோம். இப்போ யார் வந்து அந்த மாதத்தில் அடைஞ்சாலும் சரி, இந்த இடத்துல அடையாட்டாலும் சரி, அடையலாம் என்ன அர்த்தம், அந்த இடத்துல வந்து அதாவது அங்கே இல்லை, வேற இடத்துல இருக்கிறாரு, அவரு என்னது நோன்பு வைக்கணும். சரி, இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவின் பக்கம் வெளியேறி போகிறாங்க, ஃபத்தஹ் மக்காவின் இடத்துல ரமதானில். அப்போ அந்த இடத்துல கதீதுங்கிற இடம் வர வரைக்கும் என்ன நோன்பு வச்சுருந்தாங்க. பிறகு அங்கேருந்து என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை திறந்துட்டாங்க, மக்களும் திறந்துட்டாங்க. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எடுப்பது, அவர்களை பின்பற்றுவது அவசியம். சரி, இந்த இடத்துல நோன்பு விட்டு இருக்கிறாங்க. ஒமன்கான மரீதன் அவ் அலா சஃபரின், யார் உங்களிலிருந்து நோயாளியாக இருக்கிறாரோ, அவ் அலா சஃபரின் அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ, ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர், நாட்களிலிருந்து மற்ற வேறு நாட்களை அவர் கணக்கிட்டுக் கொள்ளட்டும். அப்போ அந்த நாளில் அவரால் முடியலன்னு சொன்னால் வேற நாளில் அவர் வைத்துக் கொள்ளட்டும். அதாவது ஒமன்கான மரீதன், யார் நோயாளியாக இருக்கிறாரோ, அவ் முசாஃபிரன் அல்லது பயணியாக இருக்கிறார், பிரயாணத்தில் இருக்கிறார், அஃப்தர என்ன செஞ்சிட்டாரு, இந்த பிரயாணத்தின் காரணமாகவும் நோயின் காரணமாகவும் நோன்பை திறந்து விட்டார், நோன்பை விட்டுட்டாருன்னு சொன்னா அலைஹி சியாமு ஐயாமின் உஹர், அப்போ அவருக்கு மற்ற நாட்களிலே நோன்பு வைப்பது அவர் மீது கடமையாகி விடுகிறது. மற்ற நாட்களில் நோன்பு வைப்பது அவர் மீது இந்த மாதத்தில் அவர்கள் வைக்க முடியல, அப்போ என்ன செய்யணும், அடுத்த மாதத்தில் அதை என்ன செய்ய அவர் மீது கடமையாயிருது, அவர் மீது அதை வைக்கிறது கடமையாயிருது. சரி, அப்போ அதே மாதிரி وكرر لئلا يتوهم نسخه بعموم لفظ شهود الشهر بعموم لفظ شهود الشهر. இந்த இடத்துல அல்லாஹு தாலா ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யசும்ஹு என்பதாக சொல்றான். உங்களிலிருந்து யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். சரி, அப்போ இந்த இடத்துல அந்த ஆயத் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், ஏற்கனவே சென்ற அந்த ஐயாமம் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் என்பதாக அந்த ஷஹரு ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அந்த 184வது ஆயத்தில் அல்லாஹ் கொண்டாந்துட்டான். ஐயாமம் மஅதூதாத்ங்கிற 184வது ஆயத்தில் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் என்ற வார்த்தை வந்துடுச்சு. கர்ரர அதை திரும்ப கொண்டு வருகிறான். இங்கே அதே வார்த்தை வருதுல, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யசுமுஹு வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், ஃபைத்தத்தும்
மின் ஐயாமின் உஹர்னு திரும்ப ஒருக்க கொண்டு வரான். அப்போ கர்ரர இந்த ஆயத்தை 2 தடவை அல்லாஹ் திரும்ப கொள்றான். அல்லா எத்தவஹம தவகும் ஏற்படாமல் இருப்பதற்காக. நஸ்ஹு அதனுடைய நஸ்குடைய தவகும் ஏற்படாமல் இருப்பதற்காக. அப்படின்னா என்ன? சென்ற ஆயத்துல ஃபைத்தத்துமின் ஐயாமின் உஹர் என்பதாக கொண்டு வந்தான். அப்ப இந்த ஆயத்துல கொண்டு வரலன்னு சொல்லி சொன்னா நினைக்கிறவங்க நினைப்பாங்க, அப்போ ஒருவேளை அது நஸ்கா ஆயிடுச்சோ, முன்னாடி வந்து ஐத்தத்துமின் ஐயாயின் உஹருங்கிறது அது அல்லாத வேற காலங்களை வைக்கலாங்கிற விஷயம் மாற்றப்பட்டு விட்டதோ என்பதாக ஒரு சந்தேகம், ஒரு ஒரு உணர்வு, ஒரு வகும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகும் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஃபைத்தத்துமின் ஐயாமின் உஹர் என்ற வார்த்தையை திரும்ப கொண்டு வரான். உமூமி லஃப்தி ஷுஹூதி ஷஹரி, இந்த மாதத்தினுடைய, இந்த மாதத்தில் இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை பொதுவாக்குவதை கொண்டு, ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர், அபு ஷஹர்ல ஷுஹூத் அந்த மாதத்தில் ஹாதிலா இருக்க வேண்டும் என்ற வார்த்தையினுடைய அந்த பொது உமூமை கொண்டு என்ன ஆயிரும், இத்தத்துமின் ஐயாமின் உஹர் என்ற வார்த்தை கொண்டு வரப்படவில்லை என்றால் இதன் மூலமாக ரமதான் அல்லாத வேற காலங்களில் வைக்க தேவை இல்லையோ, அவசியம் இல்லையோ என்ற எண்ணம் வந்துவிடும் என்பதை, இந்த வந்துவிடக் கூடாது, வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா, அது வந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ அந்த முன்னாடி வந்து இத்தத்துமின் ஐயாமின் உஹர் இந்த இடத்துல வரல, அதனால் அது மாற்றப்பட்டு விட்டதோ என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது, அந்த வகம், அந்த சந்தேகம் தோன்றிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை திரும்ப கொண்டு வர. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ ரமதானுடைய மாதத்துல பிடிக்க முடியல, நோன்பு வைக்க முடியல, நோயின் காரணமாக, சஃபரின் காரணமாக அது விடுபட்டு விட்டதென்றால் அதை மற்ற காலங்களிலே அதை நோக்க வேண்டும், அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா இங்கு சொல்ல வருகிறான். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது, அந்த விஷயம்தான் இங்க சொல்லப்படுது, அதை பற்றி தான் அங்க பேசவும் படுது. சரி, அதே மாதிரி அதுக்காகத்தான் ஐத்தத்துமின் ஐயாமின் உஹர் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா திரும்ப கொண்டு வந்திருக்கிறான். அது மாறிவிட்டதோ என்ற சந்தேகம் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அந்த மாதத்தில், ரமதான் மாதத்தில் விடப்பட்ட நோன்புகளை மற்ற மாதங்களில் கண்டிப்பாக பிடித்தே ஆக வேண்டும், கலா செய்தாக வேண்டும் என்ற விஷயத்தில் மக்களுடைய உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வார்த்தை இருமுறை கொண்டு வருகிறான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகிறான், அல்லாஹ் உங்களை கொண்டு இலகுவைத்தான் நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு அல்லாஹ்வுல ஒருபோதும் கடினத்தை நாடுவதில்லை, கஷ்டத்தை அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, நாடுறது கிடையாது. எப்போதுமே அல்லாஹ் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறதில்லை. அப்போ யுரீதுல்லாஹு பிஹாத தர்ஹீசி, இந்த அனுமதி அளிக்கப்பட்ட இந்த விஷயத்தின் மூலமாக அல்லாஹ் நாடுகின்றான். தைசீர் அலைஹிம், தைசீர் அலைஹிம்னா அலைக்கும்னா உங்கள் மீது இலகுவைத்தான் அல்லாஹ் நாடுகின்றான், உங்கள் மீது இந்த விஷயம் இலகுவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். இப்போ ரமதானுடைய மாதத்துல நீங்க பிரயாணத்துல இருக்கிறீங்க அல்லது சஃபர்ல போறீங்க, இந்த மாதிரி நேரங்கள்ல உங்களால் நோன்பு நோக்க முடியவில்லை, நோன்பு நோர்த்தா அது கஷ்டம், சிரமம் என்பதற்காக வேண்டி நீங்க நோன்பு நோர்க்கதை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இலகு அல்லாஹ் நாடுறான். இந்த தடை விதிக்கப்பட்ட அந்த, அதாவது ஒரு விஷயத்த அல்லாஹ் கட்டளையாயிட்டு அதுல ருக்ஸத் கொடுக்குறான், அதுல நமக்கு என்ன கொடுக்குறான், அனுமதி கொடுக்குறான். அப்ப அந்த அனுமதிங்கிறது உங்களுக்கு இலகுவிற்காக வேண்டி, உங்களுக்கு ஆசானியா இருக்கணும், அதாவது கஷ்டமாயிடக்கூடாது, ரிஸ்க் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுகிறாங்க. சரிங்களா? ஆனால் அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அதோட இன்னொரு வார்த்தையை சொல்றான், நீங்க நோன்பு வச்சிங்கன்னா சிறந்தது. அதில் என்ன, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நோன்பு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அந்த வார்த்தை லத்தாசீர், அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்ல, அதுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி அல்ல, மாறாக உங்கள் மீது இலகுவை காட்டுவதற்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த நோன்பு அந்த சஃபர்லையும் நோயிலையும் நீங்கள் நோன்பு நொறுக்க வேண்டாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அதோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான், நீங்க அப்படி உங்களால முடியும், நீங்க நோன்பு வைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது உங்களுக்கு மிக ஹைராக இருக்கும் என்று சஃபர்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, நோயில் இருக்கக்கூடியவங்களும் நீங்க முடிந்தால் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது இருக்குத தாசீர், உங்களுக்கு உங்களை சிரமப்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல, சிரமத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டிய அல்ல, மாறாக அங்க விஷயங்கள் சொல்லப்பட்டதே உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு உங்கள் மீது இலகுவை நாடித்தான் அவ்வாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே ஒழிய சிரமத்தை கொடுப்பதற்காக வேண்டிய அல்ல என்ற விஷயத்தை இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. வலி துக்மிலுல் இத்தத, அதாவது வலி துக்மிலு இத்தத ஷஹரி ரமதான, ரமதானுடைய மாதத்தின் அந்த இத்தத், அந்த எண்ணிக்கையை பரிபூர்ணம் செய்யுங்கள். பி கலாஇ மா அஃப்தர்தும், நீங்கள் எந்தெந்த நோன்புகளை வைக்காமல் விட்டு விட்டீர்களோ அந்த நோன்புகளை கலா செய்வதை கொண்டு ரமதானுடைய மாதத்தின் எண்ணிக்கைகளை பூர்த்தி செய்யுங்கள். அப்போ எத்தனை நோன்பு விடுறோமோ அதை கலா செய்வதை கொண்டு என்ன செய்து கொள்ளணும்,
அதை பூர்த்தி செய்து நம்ம மேல பொறுப்பார். அதை பூர்த்தி செய்யுது எவ்வளவு நாம நமக்கு விடப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்சு என்ன செய்யுது அந்த இடத்துல பூர்த்தி செய்யறது அவசியமாக. அப்போ வலி துக்கபிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யறான், நீ வலி துக்கபிருல்லா அல்லாவை பெருமைப்படுத்துங்கள், அலா ஹதாக்கும் உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்ததை நினைத்து நீங்கள் அவனுக்கு பெருமை பாராட்டுங்கள். அவனுக்கு என்ன செய்யுங்க, தக்பீர் சொல்லுங்க, அவனை உயர்வுபடுத்தி பேசுங்களே. அதாவது வலி தஹ்மதுல்லாஹ அல்லாவை நீங்கள் புகழ வேண்டும், அலாமா அர்ஷதக்கும் இலைஹி அவன் உங்களுக்கு அதன் பக்கம் நேர்வழி காட்டினானே அந்த நேர்வழியினுடைய நன்றி கடனாக அல்லாவை நீங்கள் புகழ வேண்டும். ஆலிமி தீனி தீனுடைய அந்த மாலிம் தீனுடைய அடையாள சின்னங்களிலிருந்து எதன் பக்கம் அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டினானோ அதன் மீது நீங்கள் அல்லாவை புகழ்ந்து கொள்வதற்காக வேண்டிதான் என்னது நீங்கள் இந்த வலி துக்கபுல்லாக வலி துக்மில் ஐத்தத்தை பதில் புகழுவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அவருக்கு அதாவது அல்லாஹ் புகழும் இந்த இடத்துல வலி தஹ்மீதுல்லாஹ அலாமா அரசதுக்குன்னு அவங்களுக்கு நேர்வழி காட்டினதுக்கு என்ன செய்யுது, அல்லாவை புகழ்றது அவசியமா இருக்குது. ஆலிமி தீன் தீனுடைய முக்கியமான விஷயங்களிலிருந்து உள்ளவதாக இருக்குது. அப்போ என்னது வல அல்லக்கும் தஷ்குரூன் இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவங்களும் ஆயிடுவான். அப்போ ஒரு ஹதீஸில் வருது, இன்ன ஹைர தீனுக்கும் ஐசருஹு, இன்ன ஹைர தீனிக்கும் ஐசருஹு. நபிசுல்லா சொல்லியிருக்காங்க, தீனில் அதாவது உங்களுடைய தீனில் மிகவும் சிறந்தது அதில் லேசானது என்பதாக, இன்னும் உங்களுடைய தீனில் ரொம்ப சிறந்தது லேசானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹதீஸில் இன்ன தீன் அல்லாஹி யுஸ்ரின் அல்லாஹ்வுடைய தீன் யுஸ்ர் என்பதாக வந்திருக்கு. சரி, அப்போ இந்த இடத்துல சொல்றது என்ன, இந்த இடத்துல உங்கள் மீது என்னது தர்ஹீஸ் அல்லாஹ் கொடுத்தது லேஸ் உங்களுக்கு தான். அப்போ அந்த யுத்தத்தை என்ன எண்ணிக்கைங்களை பூர்த்தி செய்யுங்க, அல்லாவை வந்து நீங்கள் செஞ்சீங்க பெருமைப்படுத்தி பாராட்டு பேசுங்க, அல்லாவுடைய உயர்வை சொல்லி புகழுங்க. வல அல்லக்கும் தஷ்குரூன் ஐ வலிக்கை தஷ்குருல்லாஹ அலா ஃபதுலிஹி வ இஹ்சானிஹி அல்லாஹ்வுடைய அந்த கிருபையின் மீதும் அவன் உங்கள் மீது செய்த உபகாரத்தின் அடிப்படையிலேயும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு என்ன அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரும். அதாவது வலிக்கை தஷ்குருல்லாஹ அலா ஃபதுலிஹி வ இஹ்சானிஹி அல்லாஹ்வுடைய உபகாரத்தின் மீதும் அவனுடைய கிருபையின் மீதும் அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலாக்கு நன்றி செலுத்துறது தான் ரொம்ப லேசானது, நமக்கு பாதுகாப்பானதாக இருக்குது. நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதன் மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், நமக்கு நம்ம நியாமத்தை அதிகரித்து கொடுக்கலாம். இன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும் வலைன் கஃபர்த்தும் இன் அஸாபி லஷதீதுங்கிற மாதிரி அது அதிகப்படுத்தி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அல்லாஹ் தஆலா பொதுவாக வந்து சில இடங்களில் வந்து நீங்கள் வந்து அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டி பெருமைப்படுத்தி பேசுகிறத விரும்புகிறான். மனாசிக்கல் ஹஜ்லையும் ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும் ஃபதுக்குருல்லாஹ கதிக்கிரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த திக்ரா என்பதாக சொல்கிறான். ஃபைதா கலைத்தும் ஸலாத்த ஃபதுக்குருல்லாஹ கியாம வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும் ஃபைதா கலைத்து ஸலாத்த ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லாஹ் வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். وسبح بحمد ربك قبل طلوع الشمس وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب ومن الأعلى ومن الليل فسبح وإدبارا السجود என்பதாக சொல்றோம். அப்போ இந்த இடத்துல தஸ்பீஹ் என்ன செய்யறது, மறைக்கிறது, அதாவது ஓதுறது. அந்த தஸ்பீஹ் என்ன செய்யறது, அல்லாஹ் புகழ்ந்து என்ன செய்யறது, அதை வந்து உறக்க சொல்றது. அதான் வலி துக்கபிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ என்ன செய்யறது, அவனை அந்த இடத்துல என்ன செய்யறது, நம்ம உயர்வுபடுத்தி அல்லாஹ் புகழ்ந்து பேசுறது. அப்போ அப்படி செஞ்சோன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யலாம், அவனுக்கு வழிபடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான், அவனுடைய ஃபரல்களை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தை கொடுக்குறான், தவிர்த்து கொள்ளக்கூடிய பிரயோஜனத்தை கொடுக்குறான். அது மாதிரி அவனுடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு படைப்பினத்தை கொடுக்கின்றான். அதே போல் நீங்களும் எனது அவனோடு நன்றி செலுத்தக்கூடியவராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறான். சில வந்து அல்லாஹ் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லித் தருவதற்கு சொன்னால் நாம சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலாக்கு பொதுவாகவே நோன்புடைய விஷயத்துல சொன்னதை போன்று, அதாவது நோன்பு
நோன்பு எவ்வளோ உயர்ந்ததுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்து நோன்புடைய மாற்றத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டு உங்களுக்கு லேசத்தான் நாடுறான், கஷ்டத்தை நாடுறது இல்லை. அதனால் அவனுடைய அந்த யுத்தத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க, அவனை வந்து புகழ்ந்து பாடுங்கள், அதே மாதிரி அவனை வந்து நிச்சயங்க பெருமைப்படுத்தி பேசுங்க. செய்கிறதுனால நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறக்கூடும் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த அடிப்படையில் இந்த மாசத்துல குர்ஆன் இறங்குனது சம்பந்தமாக அது நேர்வழிக்குரிய ஒரு காரணம் என்பதையும் அல்லாஹ் தெளிவாக விளக்கிவிட்டான். அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை இந்த ரமதான் மாதத்தில் இறக்கி வைத்து நேர்வழிக்கு வழியாக ஆக்கியதை போன்று நமக்கு அதன் மூலம் நூறானியத்தை தருவானாக. நமக்கு நேர்வழியை காட்டி நம்மை அவனுடைய சரியான பாதையில் வாழச் செய்வானாக. குர்ஆனை நம்முடைய தலையாய் நம்முடைய நம்முடைய உயர்ந்த ஒரு வெகுமதியாக முஅஜிஸாவாக அருட்கொடையாக நாம் பயன்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.